இல்ல கிறிஸ்தவர்கள் பின்பற்றக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா கண்டிப்பா சர்ச்சுக்கு போகணும் அப்படிங்கிறத பின்பற்றுறதுக்காக வந்திருக்கிறோமா? இல்ல உண்மையா இன்றைய நாள்ல எனக்கு ஆண்டவர் என்ன வார்த்தை பேசியிருக்கிறார் என்று வந்திருக்கிறோமா? இப்படியாக நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இரண்டாவது காரியம், யாரெல்லாம் ஆண்டவரை பார்க்க முடியும்? பார்க்க வந்திருக்கிறோம் சரி, யாரெல்லாம் ஆண்டவரை பார்க்க முடியும்? அதுல வார்த்தையை சொல்றாரு, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிக்க முடியாது. எபிரேயர் 12:14 பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிக்க முடியாது. எல்லாரும் வந்து ஆண்டவரை தரிசிக்க முடியுமா அப்படின்னு கேட்டுச்சுன்னா அதுல என்னது ஒரு கொஸ்டின் மார்க். சரி, அப்ப நாங்க பாவியா இருக்கிறோமே, நாங்க வந்து கடவுளை தரிசிக்க முடியுமா அப்படின்னுச்சுன்னா முடியும். எப்படி என்றால், உண்மையான முழு மனதோடு நான் இத்தனை பாவியா இருக்கிறேனே, நான் வந்து ஆண்டவர் என்ன பாப்பாரா, அவர் என்கிட்ட பேசுவாரான்னு நம்ம உண்மையா அவர்கிட்ட போகும்போது நிச்சயமா அவர் நம்மளுக்கு என்ன பண்ணுவாரு, வெளிப்படுவார். ஆனா சிலர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நான் ஆதியிலிருந்து கிறிஸ்தவராய் வந்திருக்கிறேன், நான் என்னுடைய பேக்ரவுண்ட் ஃபுல்லா கிறிஸ்தவரா இருக்கிறேன், நான் எந்த ஒரு பாவமும் என்ன பண்ணல, அப்படி சொல்லுவதாக நம்ம இருக்கிறோமா? நம்ம என்ன பண்றோம்? நம்ம எந்த பாவம் பண்ணலையே, நான் அப்படி ஒன்றும் தப்பு பண்ணலையே, நான் பரிசுத்தமா தானே இருக்கேன், ஏன் ஆண்டவர் என்னுடைய வார்த்தையை கேட்கல அப்படின்னு பாச்சுன்னா, அதற்கு ஆண்டவர் ஒரு காரியங்களை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். யாரெல்லாம் பரிசுத்தமா இருக்கிறாங்க, யாரெல்லாம் இருதயத்துல சுத்தம் உள்ளவர்களா இருக்கிறாங்க என்பதை பார்க்கிறதற்கு எடுத்துக்கொள்வோம். கலாத்தியர் 5வது அதிகாரம் 19 நம்ம பார்த்தோம் என்றால், நம்ம அனைவருக்கும் தெரிந்த வசனம் தான். ஆனால் நாம் அதை என்ன பண்றதில்லை, உணர்ந்து படிக்கிறதில்லை. யாரெல்லாம் பரிசுத்தவான்களா இருக்கிறோம் அப்படின்னு சொல்றோமோ, யாரெல்லாம் நான் இந்த பாவங்களை நான் செய்யவில்லை, நான் நல்லாதான் இருக்கேன் அப்படின்னு சொல்றோமோ, நாம இந்த லிஸ்ட்டை வச்சு என்ன பண்ணணும், நம்மளை சோதித்து அறிய வேண்டும். முதலாவது காரியம் என்னவென்றால், மாம்சத்தின் கிரியைகள் வெளியங்கமாய் இருக்கின்ற அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம். இது வந்து நம்ம விலக்கி இருந்தாலும், 20வது வார்த்தையில பார்த்தீங்கன்னா விக்கிரக ஆராதனை. இதை நாம் செய்கிறோமா?